வணக்கம் பிரியவிலே. ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பைபிளிலிருந்து ஒரு மிக முக்கியமான கதையை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது கெயின் மற்றும் ஆபேல் பற்றிய கதை. நீண்ட காலத்துக்கு முன்பு ஆதா மற்றும் ஏவா இருவருக்கும் கெயின் மற்றும் ஆபேல் என்ற 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். உயிரும் வாழ்வும் நிறைந்த உலகில ஒன்றாக வளர்ந்தார்கள். அவர்கள் வளர வளர தங்கள் தந்தையான ஆதாம் கற்றுத்தந்தபடி நிலத்தை வேலை செய்து பராமரிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். தோட்டத்தின் வாசலை தாண்டி உலகத்தை ஆராய்ந்த போது ஒவ்வொரு நாளும் ஒரு சாகசமா இருந்தது. கெயின் ஒரு விவசாயியாக ஆனார். அவர் மண்ணை மிகவும் விரும்பினார். விதைகளை நட்டு அவை ஆரோக்கியமான உணவாக வளர்வதை பார்க்கும் நாட்களில் தனது நேரத்தை செலவழித்தார். அவர் வெயில்ல கடுமையாக உழைத்தார். வயல்கள் நன்கு நீர்ப்பாசனம் செய்யப்பட்டுள்ளதா, பயிர்கள் வலுவாக உள்ளதா என்று பார்த்து கொண்டார். ஆனா ஆபேல் ஒரு மேய்ப்பனாக ஆனார். அவர் மிருகங்களை பராமரிப்பதை மிகவும் விரும்பினார். தனது ஆட்டுக்கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டு நாட்கள் முழுவதும் கழித்தார். அவர் ஒரு நல்ல மனம் கொண்ட மேய்ப்பன். ஒவ்வொரு ஆட்டும் பாதுகாப்பாகவும் போஷிக்கப்பட்டும் பசுமை மேய்ச்சல் நிலங்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்குமாறு பார்த்து கொண்டார். இருவரும் முக்கியமான வேலைகளை செய்தார்கள். குடும்பத்திற்காகவும் கடவுளை மதிக்கவும் அவர்கள் இருவரும் கடுமையா உழைத்தார்கள். நாளின் முடிவில் அவர்கள் இருவரும் ஒன்றாக கூடி தங்கள் வயல் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். உலகம் பறந்ததும் அழகானதும் இருந்தது. தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு சகோதரர்கள் நன்றியுடன் இருந்தார்கள். ஒவ்வொரு நல்ல விஷயமும் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்காக தங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றியை வெளிப்படுத்த விரும்பினார்கள். காயின் தன் அறுவடையில சிறந்த பழங்களையும் பொன்னிறமான தானியங்களையும் தேர்ந்தெடுத்து அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையா வழங்கினார். ஆபேலும் தன் ஆடுகளத்துல சிறந்தத முதற் திறந்ததும் மிக சிறந்த ஆட்டுக்குட்டியையும் தேர்ந்தெடுத்து கடவுளுக்கு காணிக்கையா வழங்கினார். அது ஒரு ஆராதனையும் நன்றியும் செலுத்தும் நேரமாயிருந்தது. இருவரும் கடவுளை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை தங்கள் கடுமையான உழைப்பின் மூலம் காட்ட விரும்பினார்கள். தான் நிலத்தில் வளர்த்த அழகான பொருட்களை ஆண்டவர் விரும்புவார் என்று காயின் நம்பினார். ஆபேல் தனது காணிக்கைய அன்பு நிறைந்த மனதுடன் வழங்கினார். கடவுள் தனது நேர்மையை காண்பார் என்று நம்பினார். ஆனா அடுத்ததாக நடந்தது அனைத்தையும் மாற்றிவிட்டது. அவர்களின் காணிக்கைகளுக்கு கடவுள் எப்படி பதிலளித்தார் என்பதை அறிய அடுத்த முறை எங்களை சேருங்கள். முடிவ மீண்டும் ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு வரவேற்கும். இன்று காயின் மற்றும் ஆபேலின் கதையில ஒரு மிக முக்கியமான பகுதியை பார்க்கிறோம். நம்முடைய பெரிய உணர்வுகளை எப்படி சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்கிறோம். காணிக்கைகள் செலுத்தப்பட்ட பிறகு அந்த வெளியே அமைதியா இருந்தது. ஆபேல் அமைதியுடன் இருந்தார். ஆனா காயின் முற்றிலும் வேறொரு உணர்வில் இருந்தார். காயின் மிகவும் மிகவும் கோபமாகி வைத்தார். ஆபேல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா தன்னையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது உள்ளத்துல பொறாமை எனும் இருண்ட உணர்வு வளரத் தொடங்கியது. அவர் தன் சகோதரனை அன்புடன் அல்லாமல் கோக கண்களா பார்க்கத் தொடங்கினார். ஆபேல் தன் சகோதரன் வருத்தமா இருப்பதை கவனிச்சார். காயினை மிகவும் நேசித்ததால் அவருக்கு உதவவும் நல்லவராக இருக்கவும் அவர் விரும்பினார். ஆனா காயின் பேச விரும்பவில்லை. ஆபேலின் நல்லிணக்கத்திலிருந்து அவர் விலகி தன் கோபத்தை மேலும் பெரிதாக்கினார். கர்த்தராகிய தேவன் காயினின் உள்ளத்துல நடக்கிறத பார்த்தார். காயின் துன்பப்படவும் தவறான முடிவெடுக்கவும் தேவன் விரும்பவில்லை. தேவன் மென்மையாக காயினிடம் பேசினார். நீ ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? ஏன் உன் முகம் இவ்வளவு சோகமாகவும் கீழே விழுந்ததாகவும் இருக்கிறது என்று கேட்டார். நீ சரியானதை செய்தால் ஏற்கப்பட மாட்டாயா? உனக்கு ஒரு தேர்வு இருக்கிறது காயின் என்று தேவன் கூறினார். கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றார் அது தன்னை பிரச்சனையில இழுக்கும் என்று தேவன் காயினுக்கு எச்சரிக்கை கூறினார். கோபம் என்பது நாம் அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காட்டு விலங்கு போல் உள்ளது. காயின் கேட்டா, ஆனா அவரது மனம் இன்னும் கனமா இருந்தது. தேவனின் ஞானமான எச்சரிக்கையை கேட்பாரா அல்லது தன் கோப உணர்வுகளை பின்பற்றுவாரா என்று அவர் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. குழந்தைகளே, நாம் எல்லாம் சில நேரங்கள்ல கோபப்படுகிறோம். ஆனா நாம் கோபப்படும்போது நின்று ஆழமாக மூச்சு இழுத்து சரியானதை செய்ய தேவன் உதவுமாறு கேட்பது முக்கியம். கோபத்தை வளரவிடாம நாம் நன்மையாயிருந்து நம் உணர்வுகளை பற்றி பேச முடியும். இது நம் மனதை மகிழ்ச்சியாகவும் ஒளியோடு நிரம்பியதாகவும் வைத்திருக்கிறது. காயின் அந்த நாள் முழுவதும் தேவனின் வார்த்தைகளை பற்றி யோசித்தார். ஆனா பொறாமை இன்னும் இருந்தது. அது நிழல்களில் இருந்து அவனிடம் மெதுவா பேசிக் கொண்டிருந்தது. ஆபேல் தன் சகோதரர் திரும்பி வந்து மீண்டும் விளையாடுவார் என்று நம்பினார். காயினின் மனம் மிகவும் இருண்ட இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை. காயின் ஆபேலை பேச அழைத்தார். ஆனால் சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு முடிவை எடுக்கப் போகிறார்.
சரியான குரல்களை கேட்டு தேவனின் எச்சரிக்கைகளை கேட்டு நடப்பது மிகவும் முக்கியம். அடுத்த முறையில் காயின் மற்றும் அபேலின் கதையின் முடிவை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்கும்? எங்கள் அடுத்த வேதாகம சாகசத்திற்கு எங்களுடன் சேருங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். முடிற வேதிகைகள்ல நடந்த நாளுக்கு பிறகு தோட்டம் அமைதியா இருந்தது. காயின் இன்னும் தனியாக இருந்தார். ஆனா தன் மனதில் இருந்த உண்மையிலிருந்து அவர் மறைய முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை கர்த்தராகிய தேவன் காயினிடம் பேச வந்தார். நாம் தவறான முடிவுகளை எடுத்தாலும் கூட தேவன் எப்போது நம்மை தேடி நம்மை வீடு திரும்ப அழைக்கிறார். தேவன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டார். அவர் அழைத்தார், காயின், உன் சகோதரன் அபேல் எங்கே? அந்த வார்த்தைகள் அமைதியான மரங்கள்ல ஒலித்தன. ஆனா நேர்மையாக இருந்து உண்மையைச் சொல்லுவதற்கு பதிலாக காயின் தன் செய்ததை மறைக்க முயற்சித்தார். தான் ஒரு தவறு செய்ததை ஒப்புக்கொள்ள அவர் விரும்பவில்லை. காயின் இன்று வரை மக்கள் நினைவில் வைத்திருக்கும் வார்த்தைகளுடன் பதிலளித்தார். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் என் சகோதரனை கவனிக்க வேண்டியவனா? ஆனா காயின் தேவனிடமிருந்து மறைய முடியற. கர்த்தராகிய தேவன் நடந்த அனைத்தையும் அறிந்திருந்தார். அபேல் எங்கே என்றும் காயின் என்ன செய்தார் என்றும் அவருக்கு தெளிவாக தெரிந்தது. தேவனுடைய இருதயம் மிகவும் சோகமாயிருந்தது. இருவரையும் அவர் மிகவும் நேசித்தார். ஆனா காயின் அன்பும் உண்மையும் விட கோபத்தையும் பொய்யையும் தேர்ந்தெடுத்ததை பார்த்து அவருக்கு மிகவும் வலித்தது. தன் தவறான தேர்வுகளுக்காக காயின் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நாம் எடுக்கும் தேர்வுகள் எப்போதும் முக்கியமானவை. அவை எப்போதும் நம் வாழ்க்கையையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். தேவன் காயினிடம் அவன் தன் வீடும் அவன் நேசித்த வயல்களும் விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார். அவன் தூரத்திலுள்ள புதிய நாட்டுக்கு அலைந்து செல்ல வேண்டியிருந்தது. அது ஒரு கடினமான பயணம். காயின் தூரமா அலைந்து அமைதியும் நேர்மையும் இல்லாம வாழ்வது மிகவும் தனிமையான பாதை என்பதை உணர்ந்தான். அவனுடைய பெற்றோர் ஆதாம் மற்றும் ஏவாளும் மிகவும் சோகமா இருந்தாங்க. ஒரு கட்டுப்பாடில்லாத கோபத்தின் ஒரு தருணத்தா அவர்களது குடும்பம் என்றென்றும் மாறிவிட்டது. குழந்தைங்கள, நாம் தவறு செய்தால் அதை பற்றி நேர்மையாக இருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம். உண்மையை ஒப்புக்கொள்வதுதான் விஷயங்களை சரி செய்யும் முதல் படி. நாம் பொறாமையோ அல்லது வருத்தமோ கொண்டிருந்தாலும் கூட நம் கோபத்தை கட்டுப்படுத்தவும் மற்றவர்களை நேசிக்கவும் தேவனை எப்போதும் உதறி கேட்கலாம். அவர் எப்பவும் உதவ தயாராக இருக்கிறார். காயின் வெளியேற வேண்டியிருந்தாலும் கூட தேவன் அவனை இன்னும் கவனிச்சார். அவன் அலைஞ்சு திரிந்த போது அவனை பாதுகாக்க தேவன் காயினுக்கு ஒரு சிறப்பு குறியீட்டையும் கொடுத்தார். தேவன் எப்போதும் நம்மை நேசிப்பதை நிறுத்துவதில்லை. காயின் மற்றும் ஆபேல் கதையா ஒவ்வொரு நாளும் நாம் அன்பும் நேர்மையும் கனிவும் தேர்வு செய்யும் வாய்ப்பு என்பதை நினைவூட்டுகிறது. இந்த பயணத்துல நீங்க பங்கேற்றதற்கு நன்றி. எப்போது சரியானதை தேர்வு செய்யுங்க. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இப்போதைக்கு விட தருகிறேன். காயின் மற்றும் ஆபேலுடன் நம் பயணம் முடிவடைகையில் ஒரு நிமிடம் பின்வாஞ்சி பார்ப்போம். அவர்களின் கதை நமக்கு வாழ்வில மிகவும் முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். தேவன் நம் இதயத்தை பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதையே அல்லாம ஏன் செய்கிறோம் என்பதையும் அவர் பார்க்கிறார். பாடம், எப்போதும் உங்க சிறந்ததை தேவனுக்கு கொடுங்க. ஆபேல் தன் மந்தையிலிருந்து மிகச் சிறந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தது நினைவிருக்கிறதா? அவர் அதை அன்புடன் செய்தார். நீங்கள் வீட்டில் உதவுகிறீர்களா அல்லது பள்ளியில் உங்கள் சிறந்ததை செய்கிறீர்களா? அதை மகிழ்ச்சியான மனதுடன் செய்தால் நீங்கள் உங்கள் சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். 2வது பாடம், பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். பொறாமை என்பது நம் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க முடியாம செய்ய ஒரு இருண்ட மேகம் போல் உள்ளது. மற்றவர்கள் வெற்றி பெறும்போது வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்களுக்கு மகிழ்ச்சி அடையலாம். பிறரு கொண்டாடுவது நம் இதயத்தை மேலும் எழுகுவாகவும் மகிழ்ச்சியுடனும் ஆக்குகிறது. 3வது பாடம், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நல்ல முடிவுகளை எடுங்கள். காயினுக்கு தேவன் அவன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் அவை அவனை பிரச்சனையில் இழுத்துச் செல்லும் என்று எச்சரித்தார். நமக்கு கோபம் வரும்போது நாமே நின்று ஒரு மூச்சு இழுத்து தேவனிடம் உதவி கேட்கலாம். நல்ல முடிவை எடுப்பது அனைவருக்கும் அமைதியை தருகிறது. நாம் தவறு செய்தாலும் கூட தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். அவர் காயினை பாதுகாத்தது போலவே நம்மையும் சரியான பாதைக்கு வழிநடத்த எப்போதும் இருக்கிறார்.
முடிவுகளுக்கு விளைவுகள் இருக்கின்றன. ஆனா நாம் நேர்மையாகவும் மீண்டும் முயற்சிக்கு தயாராகவும் இருந்தால் தேவனுடைய இரக்கம் எப்போதும் கிடைக்கும். நேர்மை மிகவும் முக்கியமானது. இந்த பாடங்களை பின்பற்றுவதா நீ உலகில் ஒரு ஒளியாக இருக்க முடியும். நாம் தினமும் அனுபவிக்கும் தேவனுடைய அன்பும் கருணையும் நீயும் மற்றவர்களுக்கு காட்ட முடியும். இந்த அழகான உலகம் அதிசயங்களால நிரம்பியுள்ளது. உன்னுடைய பயணம் இப்போதுதான் துவங்குகிறது. நீ வளரும்போது இந்த பாடங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நினைவில் வை, உன் சிறந்ததை கொடு, மற்றவர்களை நேசி, அமைதியை தேர்ந்தெடு. தேவன் உன்னை மிகுந்த அன்புடன் கவனிச்சு வரார். காயின் மற்றும் ஆபேல் கதைக்கு எங்களுடன் சேர்ந்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கற்றுக்கொண்டதில் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நினைவில் வைங்க பிள்ளைகளே, தேவன் நம் இதயத்தை பார்க்கிறார். அவர் உங்களை நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக நேசிக்கிறார். ஹிஸ் கிங்டம் கிட்ஸ் நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த கதைக்காக உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். மறக்காம லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த முறையில சந்திப்போம். பிரியாகலை